வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பர். அதுல ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்ம வந்து அதுல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா இப்ப? The trial balance of Nedungadi Bank Limited as on 30th June 2004 shows the following balances. Interest and discount 45 lakh 40,600. Rebate on bills discounted 17/2003 4,750. Bills discounted and purchased 3 lakh 37,400. The unexpired discount as on 30/6/2004 is estimated to be rupees 5,560. Draft necessary adjusting entries and calculate the amount of interest and discount to be credited to profit and loss account. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பிகாஸ் நமக்கு க்ளோசிங் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 30th June 2004 இல்லையா? அப்ப இந்த டேட்ல கொடுத்திருக்கிறது 17/2003ன்றது ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் இது பாத்தீங்கன்னா 30/6/2004 இது வந்து நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? அப்ப ஓப்பனிங் ரிபேட் இருக்கு அண்ட் க்ளோசிங் ரிபேட் இருக்கு. ஓகே, இப்ப இது வந்து நமக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப நம்ம போடலாமா இந்த ப்ராப்ளம்? பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாருங்க, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கவுண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு போட்டாச்சு 4,750. ஓகேவா? இப்ப வந்து க்ளோசிங் பேலன்ஸ்க்கு போடணும். க்ளோசிங் பேலன்ஸ்க்கு என்ட்ரி பாருங்க, discount account debtor to rebate on bills discounted account. ஓகேவா? இது ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அப்ப 5,560 போட்டாச்சு. பாருங்க, இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் இல்லையா? அதனால அப்படியே போட்டுட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எவ்வளவு போகுது அப்படின்றத கொஸ்டின் இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 45,40,600 இல்லையா? அப்ப அதோட நம்ம வந்து இந்த ஓப்பனிங்கும் க்ளோசிங்கையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்க, நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் டு பி கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகேவா? பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் given in the problem. ஆக்சுவலி ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க? 45 lakh 40,600 அத போட்டாச்சு. அப்ப இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பனிங்க ஆட் பண்ண போறோம். ஓப்பனிங் எவ்வளவு? 4,750. பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இப்ப இதை ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 45,45,350. ஓகே, இப்ப இதோட க்ளோசிங்க வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். க்ளோசிங் ரிபேட் எவ்வளவு பாருங்க, 5,560. அதை நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். பாருங்க. ஓகே, இப்ப இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வர்றது என்ன அமௌண்ட்? அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் எதுல கிரெடிட் பண்ண போறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கிரெடிட் பண்ண போறோம். பாருங்க, 45,39,790. இதுதான் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கிரெடிட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இதே சேம் ப்ராப்ளம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 3 என்ட்ரி பாஸ் பண்ணணும் அண்ட் இந்த சின்ன கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்ளம்லயே கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம், சப்ராக்ட் பண்றோம், அவ்வளவுதான் பண்றோம். ஓகே, இப்ப இதுக்கு என்ட்ரி போடலாமா? எஸ், இப்ப இந்த 45,39,730க்கான என்ட்ரி என்னன்றத பாருங்க. டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் டெட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகே, எஸ். இப்ப இந்த 3 என்ட்ரி தான் கேட்டிருக்காங்க அவங்க. சரியா? இப்ப உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஐ செக் யூர் ஆன்சர். அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்தாலும், வேற ஏதாவது சாப்டர்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். Thank you for your patient listening.